கிங் ஆஃப் தமிழ் ஜாமா விவஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்த கையோட பிளைண்ட் டேட்டி எனக்கு உன் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோச்சிக்கிட்டு போக ஹீரோவோட கையை பிடிச்சி டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோ இப்படி கிஸ் பண்ண உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு முளைக்க என்ன பாத்தீங்கன்னா பிளைண்ட் டேட் வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா என் கூட டேட் பண்ணு அப்படின்னு சொல்ல இவன் சொன்னதை கேட்ட உடனே இவ ஒரு பிளாஷ்பேக்குள்ள தான் போறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க அவனை பாக்குறதுக்கு இவதான் வருவா. நம்ம ஹீரோவோட பேரு டியான். இவன் ஒரு ஸ்கின் டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் இவனை பார்க்க வந்துட்டு இருக்க அவன் கண்ணை பார்த்த உடனே இவளோட ஹார்ட் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க என்னன்னு தெரியல டாக்டர், ஹார்ட் வேகமா துடிக்குதுன்னு சொல்ல அப்படின்னா நீ என்ன பார்க்க வரக்கூடாது கார்டியாலஜியை பார்க்க போன்னு சொல்ல இல்ல இல்ல அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு மேங்கோ சாப்பிட்டதுனால கொஞ்சம் அலர்ஜி செக் பண்ணுங்கன்னு சொல்லி இவ கையை நீட்ட ஹீரோவா அவன் கையை பிடிச்சி பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி செக் பண்ணி முடிச்சிட்டு இருக்க இவ்வளவு பாத்தீங்கன்னா டாக்டர் நீங்க யாராவது காதலிக்கிறீங்களா, அந்த ஃபீல் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க இந்தா இந்த மருந்தை மறக்காம போட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ்வளவு சரின்னு வாங்கிட்டு போகலான்னு பார்க்க இன்னும் சிடுமூஞ்சியாவே இருக்கான், பேசவே மாட்டேங்கிறானே அப்படின்னு இவன் மறுபடியும் திரும்பி பார்த்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் தரீங்களா, பேசுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறான். அதை பார்த்த உடனே இவளோட முகமே ரொம்ப வாடி போயிருது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுல உட்காந்துட்டு நம்ம ஹீரோவை பத்தி தான் கனவு கண்டுட்டு இருக்கா. இவளுக்கு நம்ம ஹீரோவை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு. எப்படி அதை கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி நினைச்சிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா என் மூஞ்சில ஒரே பிம்பிளா வந்திருக்கு பாரு, இப்படியே போயிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி என் முகம் அசிங்கமாயிருப்பலையே, என்ன பண்றது, ஒருவேளை டாக்டரை பார்க்கணுமான்னு இவ கேட்க இவ இப்படி சொன்ன உடனே நம்மளால பயங்கர ஹாப்பி ஆயிட்டு அவளை கூட்டிட்டு ஹீரோவை பார்க்க வந்துடுறா. இப்ப இவங்க 2 பேரும் டாக்டரை பார்க்க வந்துட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை, உங்க பேர் என்ன வயசு என்னன்னு கேட்க எல்லாத்துக்கும் இவ்ளே பதில் சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தவன என்ன பாத்தீங்கன்னா உண்மையான பேஷண்ட் நீங்க தானே, நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இப்படி கேட்ட உடனே அவளோட ஃப்ரெண்டுக்கு ஒரே சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்தாங்க இந்த மெடிசனை மறக்காம முகத்துல அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இவன் கொடுக்க அவ வாங்கிட்டு போன உடனே இவ்ள பாத்தீங்கன்னா நான் உங்களோட ரெகுலர் பேஷண்ட் ஆயிட்டேன், அவங்களோட போன் நம்பர் தரமாட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு வரலான்னு பார்க்க ஒரு நிமிஷம் நில்லு, இதை மறந்துட்டு போறியேன்னு அவளோட ஐலாஷ காட்டுறான். அது அந்த டேபிள்ல விழுந்துருச்சு போல. அதை பார்த்தவன அவளோட ஃப்ரெண்டுக்கு பயங்கர சிரிப்பா இருக்கு. இப்ப அவளோட ஃப்ரெண்டு ஹீரோனை வெளியே கூட்டு வந்து உண்மையாவே நீ வேற லெவல் பண்ணிட்ட, ஐலாஷ் போய் அப்படியே விட்டுட்டு வருவேன்னு இவ கேக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க. வாய முறி, எனக்கே மானம் போயிடுச்சுன்னு வெக்கமா இருக்க நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நல்ல வேலை லிப்ஸ்டிக் எதுவும் கீழே விடாம இருந்தியே, அது வரைக்கும் சந்தோஷம். அவளோட ஃப்ரெண்டு இவ்வளவு கலாய்ச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் ஏன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான், ஒருவேளை அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்ல கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சான்னு இவன் முழிச்சிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ மாஸ்க் இல்லாம வரான். அவனை பார்த்தவனே இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள எல்லா டாக்டரும் சூப்பரா இருக்காங்க, ஆனா இந்த டாக்டர் இன்னும் சூப்பரா இருக்கானேன்னு இவ ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்க. பார்த்தா நடந்து வந்துட்டு இருக்க லேடி கீழே விழற மாதிரி போக அதை பார்த்தவனே இவ பிடிக்கலான்னு வர ஹீரோவும் வந்து பிடிச்சிடறான். இப்ப இவங்க 2 பேரும் இப்படி பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஏதாவது சாக்லேட் இருக்கான்னு கேட்க எவ்வளவு சாக்லேட் எடுத்து கொடுக்குறா. இப்ப இந்த சாக்லேட் அந்த வயசானவங்களுக்கு கொடுக்க அவங்க கூட வந்தவங்க அந்த வயசானவங்கள அங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா இதான் சாக்குன்னு இப்ப உங்களோட போன் நம்பர் கொடுங்களேன்னு சொல்ல நம்மளால அவளை கேவலமா பாத்துட்டு போறான். அதை பார்த்தோன்னே இவ்ள பாத்தீங்கன்னா சோகமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் வரா. ஏய் என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, அந்த டாக்டர் நான் மாஸ்க் இல்லாம பார்த்தேன், பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கா, மறுபடியும் வெக்கமே இல்லாம போன் நம்பர் கேட்டேன் அப்படின்னு சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம், அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்னு கேட்க மூஞ்சில அடிச்ச மாதிரி தரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு இவ ரொம்ப சுகமாயிட்டு இருக்க. சரி விட்ரி, அவனுக்கு நான் பிடிக்கலன்னா என்ன, கல்யாணத்தப்ப நிறைய பசங்க வருவாங்க, அதுல யாரையாவது ஒரு ஆளை கரெக்ட் பண்ணிக்கன்னு சொல்ல ஆனா இந்த டாக்டர் தானே ஹேண்ட்ஸமா இருக்கான்னு இவ புலம்பிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட டான்ஸ் கிளாஸ்க்காக தான் வந்திருக்கா. இவ ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இவ இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இவ்வளவு ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இவ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோவோட அக்கா பொண்ணுக்கு தான். இப்ப ஹீரோயின் இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்க அந்த குட்டி பொண்ணை பாத்தீங்கன்னா டீச்சர் நீங்க பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கீங்க, எனக்கு நீங்க ஆன்ட்டியா வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல ஆனா நான் ஆல்ரெடி வேறு ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரு டாக்டரா இருக்காருன்னு குட்டி பண்ண சொல்ல என்ன ஒரு கோயின்சிடன்ட்,
என்னோட அங்கிளும் டாக்டர் தான் இருக்காருன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, பார்த்தா நேரத்துக்கு ஹீரோ தான் வரான். அவன பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பொண்ணு கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். பார்த்து நல்லபடியா டான்ஸ் ஆடணும். உன்ன கூட்டு போலான்னு தான் வந்தேன், வா போலான்னு ஹீரோ குட்டி பொண்ண தூக்கி வச்சுட்டு இருக்க. அவன பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவளோட ஃபோன் நம்பர் எடுத்துட்டு, டாக்டர் என்ன கண்டுக்காம போகாதீங்க. இப்ப நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். இப்பவாது நம்பர் குடுக்கலாமே அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி கேட்ட உடனே குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, ஆமா அங்கிள், என்னோட டீச்சர் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு சீக்கிரம் நம்பர குடுங்கன்னு சொல்லி ஹீரோ கன்னத்துல கிஸ் பண்ண, ஹீரோவும் தரேன்னு சொல்லிட்டு அவனோட நம்பர குடுத்துறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன் அக்கா வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னா, "ஏய் ஷீஷியோட டீச்சர் நீ பாத்தியா? அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கல்ல. அவள நீ கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அந்த பொண்ணு எனக்கு ஏத்த பொண்ணு கிடையாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உனக்கு எந்த பொண்ணு தான் ஏத்த பொண்ணு? யார பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் இவள பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஆளு தான் வரான். இப்ப அவள பார்த்த உடனே, "இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஒண்ணும் இங்க சும்மாலாம் வரல. மேங்கோ சாப்பிட்டதுனால எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. அது காட்டிட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, பார்த்தா ரொம்ப அலர்ஜி மாதிரிலாம் தெரியல. போய் சொல்லி மாத்திரை வாங்கி போட்டேன்னு வச்சுக்க. வராத அலர்ஜி வந்துருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, சரி விடுங்க டாக்டர். உங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சொல்லி தர போறீங்களாமே, அத பத்தி நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என் லைஃப்ல ரொம்ப முக்கியம்னு சொல்ல, உண்மையாவா நீ சொல்ற? உனக்கு கல்யாணம் கூட ஆகல. அத கத்துக்கிட்டு என்ன பண்ண போறன்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். அதனால தான் கத்துக்கிறதுக்காக உடனே ஓடி வந்துட்டேன்னு இவ சொல்லிட்டு, இப்ப அவ அவளோட ஃபோன பாக்குறா. பார்த்தா அது கல்யாண வாழ்க்கைய பத்தினதா இருக்கு. குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், எப்படி குழந்தை பெத்துக்கணும்னு அந்த டீட்டெயில் தான் சொல்லிக் குடுக்க போறாங்க. அத பார்த்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, உண்மையாவே இதுதான் நீ கத்துக்க போறியான்னு கேட்க, அது வந்து நான் என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்காக கத்துக்கலான்னு இருக்கேன்னு, இவ இதுதான் சொல்லி சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்த உடனே ஹீரோக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்போ ஈவ்னிங் ஆகுது. ஈவ்னிங் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, குட்டி பாப்பாக்கு சொல்லிக் குடுக்க வந்துட்டு இருக்க. குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல, ஹீரோயின் இந்த பிஸ்கெட்ட சாப்பிடுறா. இப்ப பாப்பா பார்த்தீங்கன்னா, இந்தாங்க இதுலேருந்து ஒரு சின்ன கடி கடிச்சுக்கங்கன்னு சொல்ல, நான் மொத்தமா கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த பிஸ்கெட்டையும் சாப்பிட, அத பார்த்த உடனே இந்த பாப்பா அழ ஆரம்பிச்சிடுது. என் பிஸ்கெட்ட நீங்க ஆட்டைய போட்டு சாப்பிட்டீங்கன்னு இது அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, அங்கிள் என் பிஸ்கெட்ட ஆன்டி சாப்பிட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்க. அத பார்த்தோம்னா, இவ்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் தொலைஞ்சேன் அப்படின்ற மாரி முழிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாத உனக்காக நான் போய் புது பிஸ்கெட் வாங்கி தரேன்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவங்க 3 பேரும் ஒண்ணா ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்காங்க பிஸ்கெட் வாங்குறதுக்காக. இப்ப அவங்க 3 பேரும் எப்படி ஷாப்பிங் வந்துட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா, சாக்லேட்ட கம்மியா வாங்கணும், அதிகமா வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, குட்டி பாப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் இப்படி ஷாப்பிங் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் கூட படிச்ச பொண்ணு தான் வரா. இப்ப வந்து, "பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வேற இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இவரு என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா ஹீரோயின மட்டம் தட்டுற மாரி பேசுறா. அத பார்த்தோனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சரி நீ எதுக்காக வந்தியா? அந்த வேலைய பாருன்னு சொல்ல, அட என்னப்பா என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. மறந்து போயிட்டியா? உன்னோட ஃபோன் நம்பர் குடுன்னு அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் கேட்டுட்டு இருக்க. அத பார்த்தோனே ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பில் போட போறேன் வான்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போக, நம்ம அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிட்டு இவ்ளோ ஒடியாந்துடுறான். இப்ப ஹீரோ பில் போடலான்னு வர, இந்தாங்க என்னோட கார்டு யூஸ் பண்ணிக்கங்கன்னு இவ அவளோட ஃபோன எடுத்து பே பண்ண, பார்த்தா அவளோட ஃபோன்ல காசே இல்ல. அத பார்த்தவுனே இவ திரு திருன்னு முழிச்சுட்டு, சாரிங்க என்கிட்ட காசு இல்லன்னு சொல்ல, ஹீரோ எதுவும் பேசாம பில்ல பே பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வர, இவ திங்ஸ்லாம் எடுத்துட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. இவன பார்த்தீங்கன்னா, அந்த திங்ஸ்லாம் கூட நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்ல, பரவால்ல இருக்கட்டுங்க. ரொம்பலாம் வெயிட் இல்ல நானே தூக்கிக்கிறேன்னு சொல்ல, ஒழுங்கா கூட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ தூக்கிட்டு வர, இவ்ளோ ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன பார்த்தீங்கன்னா, இது உனக்காக தான் சொல்லி குடுக்க, ரொம்ப தேங்க்யூ. எனக்காக நெறையா வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இவ போக பார்க்க ஹீரோ என்ன சொல்றான்னா, "ஏங்க பாரு, என் பின்னாடி சுத்தி உன் டைம் வேஸ்ட் பண்ணாத. உனக்கு எனக்கு சுத்தமா செட் ஆகாது. அதனால என் பின்னாடி சுத்துறத விட்டு, உன் வேலை ஏதோ அத மட்டும் பாருன்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? எனக்கு உங்கள பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அதனால தான் நான் உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆனா எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. உனக்கு எனக்கு சுத்தமா செட் ஆகாது. நீ என்ன விட்டு தள்ளி இருக்கறது நல்லதுன்னு சொல்ல, இவ்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா உங்கள விட்டு தள்ளி போறேன். ஆனா என்னைக்கு என் முடிவுலேருந்து பின்வாங்க மாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் நீங்க எனக்கு சொந்தமாகியே தீருவீங்கன்னு இவ இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவள பார்த்தீங்கன்னா, ஐயோ! எனக்கு பயமா இருக்குடி. ஒருவேளை நான் பிரெக்னன்ட்டா இருந்தா என்ன பண்றது? அத நினைச்சு தான் பயமா இருக்குன்னு சொல்ல, அந்த இடத்துக்கு நர்ஸ் தான் வராங்க. மேடம் உங்களோட ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ரிப்போர்ட்ட வாங்குறதுக்கு அவளோட ஃப்ரெண்டு பயப்படுறா. அத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு இவ ரிப்போர்ட்ட வாங்க போக, மேடம் நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்கன்னு அவங்க சொல்றாங்க. கரெக்ட்டா இவங்க சொல்லும்போது அத ஹீரோ பார்த்துடுறான்.
இப்ப ஹீரோ இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்த உடனே ஹீரோயின தப்பா புரிஞ்சுகிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட்டா இருக்க? இந்த குழந்தைய பெத்துக்க போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. பொறுமையா தான் யோசிக்கணும்னு அவ சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, "கவலைப்படாத. எதுவா இருந்தா என்ன? நான் எப்பவும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு" ஹீரோயின் சொல்ல, அவளும் ஓகேன்றா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "எப்படியா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்க தானே போறோம். இந்த குழந்தைய இப்பயே பெத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. எதுவா இருந்தா என்ன? இந்த குழந்தை உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. இந்த குழந்தைக்கு எல்லாமே நான் தான்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவ பாக்க தான் வரா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோ எந்த ரூம்ல இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு இவ ஒவ்வொரு ரூமா தேடி வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஒரு புது ஆள தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பையன் ஹீரோயினோட தம்பி. இவனும் டாக்டரா தான் இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க ரொம்ப போர் அடிக்குதுன்னு இவன் உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோவோட ஜூனியர் தான் அவன். இப்ப அவன் ஹீரோவ பார்த்த உடனே டக்குன்னு எந்திரிச்சு நிக்க, ஹீரோ அவனோட டேபிள்ல வந்து உட்கார்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு டியூட்டிக்கு கிளம்பி போக, இந்த சைடு நம்ம ஆளு ஹீரோவ கண்டுபிடிச்சிடுறான். "இங்கதான் இருக்கியா? உன்னை தேடி எவ்ளோ அலைஞ்சேன்" அப்படின்னு இவன் ஹீரோவ போட்டோ எடுத்துட்டு ஹீரோவ பார்க்கலான்னு உள்ள வந்துடுறான். "இங்கதான் இருக்கீங்களா? உங்க எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ பேசினதை கேட்ட உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போன்னு" சொல்ல, "ஏன் இப்படி சொல்றீங்க? என்னை விட்டு எப்ப பார்த்தாலும் தள்ளி போய்க்கிட்டே இருக்கீங்க. எடுத்த உடனே யாருக்கும் பிடிக்காது. ஆனா போக போக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லன்னு" சொல்ல, ஹீரோயின் எப்படி பேசினாலும் ஹீரோவ பேசுறத கண்டுக்கிற மாரியே இல்ல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இந்தாங்க ஃபைலு. நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபைலா எடுத்து தரேன்னு" இவ எடுத்து குடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். இவன் வந்து, "யாரு உன் பக்கத்துல நிக்கிறது?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்ட உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "அவரு என்னோட ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்ல, "ஃப்ரெண்டா? எந்த விதத்துல ஃப்ரெண்டு? ஒருவேளை உன்னோட பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாதாரண ஃப்ரெண்டு தான்னு" இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோ எதுவுமே பேசாம இருக்கிறத பார்த்த உடனே, அவ சைலண்டா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தா, ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவ கார பின்னாடி ஒருத்தன் ட்ரக்க கொண்டு வந்து இடிச்சுட்டு இவகிட்டயே சண்டைக்கு வந்துட்டு இருக்கான். "உனக்கு ஒழுங்கா டிரைவிங் கூட பண்ண தெரியாதா? இப்படிதான் டிரைவ் பண்ணுவியான்னு" அவன் ஹீரோயின அடிக்கிற மாரி வர, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து காப்பாத்திடுறான். இப்ப அவன பார்த்த உடனே, "யார்யா நீ? அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா? அவளுக்கு சப்போர்ட்டா வந்துட்டு இருக்கன்னு" சொல்ல, "நீ தான் தப்பா ஓட்டுன. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்க இருக்கு பாரு. இந்த இடத்த விட்டு ஒழுங்கா போயிரு. இல்லன்னா போலீஸ கூப்பிடுவேன்னு" ஹீரோ சொல்ல, அவனும் அமைதியா இந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போன்னு" சொல்ல, "என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. நீங்களே கூட்டு போங்களேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "சரி வா போலான்னு" ஹீரோவ கூட்டு ஹாஸ்பிட்டல் வரான். இப்ப டாக்டர் ஹீரோயின செக் பண்ணி பாத்துட்டு இருக்க. பார்த்தா அவ கழுத்துல லைட்டா அடிபட்டிருக்கும் போல. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ அவளோட ரிப்போர்ட்ட பாத்துட்டு இருக்கான். இப்ப அந்த ரிப்போர்ட்ட பாத்து இவன் இவ்ளோ முறைச்சு பாத்துட்டு இருக்க. "ஏன் என்ன அப்படி பாக்குறீங்கன்னு" இவ கேக்குறா. இவ இப்படி கேட்டவுடனே இவன பாத்தீங்கன்னா, "கார் ஓட்டும்போது பாத்து ஓட்ட மாட்டியா? கூட யாரையாவது வச்சுக்க வேண்டியதுதானே? பிரெக்னன்சி டைம்ல இப்படியா பண்ணுவ? உன் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, டாக்டர் கிட்ட உன்னோட பிரெக்னன்சி பத்தி எதுக்காக சொல்லலன்னு" கேட்க, "என்னது நான் பிரெக்னன்ட்டா? நான் எப்ப அம்மா ஆனேன்? எனக்கு எங்க இருந்து பாய் ஃப்ரெண்ட் வந்தான்? இல்ல புருஷன் தான் எங்க இருந்து வந்தான்னு தெரியலையேன்னு" இவ கேட்க, "நீ செக்கப்க்கு வந்தப்ப நான் உன்ன பார்த்திருந்தேன். கைனகாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட போயிட்டு வந்தேன்னு" சொல்ல, "கைனகாலஜிஸ்டா? ஓ! அதுவா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா பிரெக்னன்ட்டா இருக்கிறது நான் கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு. அவளோட ரிப்போர்ட்ட வாங்க தான் போயிருந்தேன். ஒருவேளை நான் பிரெக்னன்ட்ன்னு நெனச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன விட்டு தள்ளி போறீங்களா? இல்லன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே? உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்கான். அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "டாக்டர் எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்டு வாங்களேன்னு" சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி பேசிட்டு இருக்க, இவன் காது கேட்காதவன் மாரி உட்கார்ந்துட்டு இருக்கான். அத பார்த்த உடனே அங்க கிளீன் பண்றவங்கள பாத்தீங்கன்னா, "ஏப்பா உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்றா. இப்படி காது கேட்காத மாரி உட்கார்ந்துட்டு இருக்க. ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடுக்க மாட்டியா? உன்ன நம்பி எப்படிதான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண போறாளோ தெரியலையேன்னு" அவங்க ஹீரோவ கலாய்ச்சு விட, அத பார்த்த உடனே ஹீரோ போய் இவளுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறான். இப்ப ஹீரோயின் அந்த தண்ணிய குடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நர்ஸ் தான் வராங்க. "அவங்க கழுத்துல அடிபட்டிருக்கு. அவங்க கழுத்த அசையாத மாரி பேண்டேஜ் போட்டே ஆகணும்னு" சொல்ல, "என்னது அதுவா? இல்ல இல்ல அதெல்லாம் போட்டா நான் பார்க்கறதுக்கே காமெடியா இருப்பேன். டாக்டர் வேண்டான்னு சொல்லுங்கன்னு" சொல்ல, "டாக்டர் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அத நீ கேட்டு தான் ஆகணும்னு" ஹீரோ சொல்ல, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "அது போட்டா பார்க்கறதுக்கே காமெடியா இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ரூமுக்குள்ள தான் இருக்காங்க. இவள பார்த்தீங்கன்னா, "ஐயோ! வலிக்குதே டாக்டர் என்னால முடியலையேன்னு" கத்திட்டு இருக்கேன். "அப்படிதான் இருக்கும். அமைதியா இருன்னு" சொல்லி ஹீரோவ கழுத்துக்கு பேண்டேஜ் போட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே 3 பேஷண்ட் கதவுக்கு வெளிய நின்னு ஓடி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப டக்குனு இவங்க 2 பேரும் அந்த டோர விட்டு வெளிய வந்துட்டு இருக்க. இவங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்க. பார்த்தா ஹீரோயினோட கழுத்துல இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "டாக்டர் இத அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும். டக்குனு ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு" சொல்ல, சரி ஃபோன குடுன்னு ஹீரோ சொல்றான். அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "உங்க ஃபோன்ல எடுத்து எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும்னு" இவ போஸ் குடுத்துட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு இவள ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கான்.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பெட்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இருக்கேன். அவன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நர்ஸ் தான் வராங்க. இப்ப அவங்க வந்து, "டாக்டர், அவங்க உங்களோட கேர்ள் ஃபிரெண்டான்னு?" கேட்க, "கேர்ள் ஃபிரெண்ட்லாம் கிடையாது. சாதாரண ஃபிரெண்ட் தானே" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "எனக்கு உங்கள புடிச்சிருக்கு. உங்களோட ஃபோன் நம்பர் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம 2 பேரும் ஒண்ணா டின்னருக்கு போலான்னு" சொல்லி ஹீரோவோட நம்பர் கேட்டுட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் ஒட்டு கேட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கா. இவளுக்கு எவ்ளோ தைரியம்? ஏன் ஆள்கிட்ட நம்பர் கேட்கறான்னு. இவ வயித்தெரிச்சலோட நின்னுட்டு, "டாக்டர் இங்க வாங்களேன், எனக்கு கழுத்து ரொம்ப வலிக்குதுன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு பேசுறத விட்டுட்டு இவ்ள பாக்குறதுக்காக வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ கழுத்த சரி பண்ணலான்னு வர, "டாக்டர், நீங்க அந்த பொண்ணு கூட டின்னருக்கு போறீங்களா? அதெல்லாம் நீங்க போக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது நான் தான். நீங்க எனக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அத விட்டுட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட போக்கூடாதுன்னு" சொல்லி ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு இருக்க. "நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இதுக்கு மேல ஏதாவது பண்ணனா அவ்வளவுதான்னு" சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருந்துட்டு, "எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு" சொல்ல, "சரி இரு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு" ஹீரோவுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்க, இவ அந்த சாப்பாட பாத்துட்டு உண்மையாவே சூப்பரா இருக்கு. வாங்கல 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லி ஹீரோவோட கையில சாப்ஸ்டிக்க குடுக்க, அவனும் அத வாங்கிக்கிறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா, அதுக்கு காரணம் என் மனசுல நீ இருக்கன்னு கிடையாது. நீ பிரெக்னன்ட்டா இருக்கன்னு நெனச்சு தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். மத்தபடி நீ சிங்கிளா இருக்கன்னா, நான் உனக்கு ஹெல்ப்பே பண்ணியிருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு பேசிட்டு இருக்கீங்க? உண்மையாவே எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ன்னு யாருமே கிடையாது. நான் எப்பவுமே தனியா தான் இருக்கேன். எனக்கு உங்கள பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அதனால தான் என் மனசுல உள்ளத உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல, ஹீரோ எதுவோ பேசாம அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத போட்டோ எடுத்து அவளோட வாட்ஸ்அப் டிபில வச்சிட்டு இருக்க. அத வச்சு கொஞ்ச நேரத்துல அவளோட ஃப்ரெண்ட் அவள பார்க்க வந்துடுறான். "ஏய், உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கியாடி? எப்படி ஆச்சு? எப்படி இந்த இடத்துல?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ளோ நடந்துக்குது எல்லாத்தையும் சொல்றா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "நல்லவேளை உனக்கு எதுவும் ஆகலடி. சரி அந்த டாக்டர் உன்ன வந்து பார்த்தாரான்னு" சொல்ல, அவர் தான் கூடவே இருந்து ஃபுல்லா பாத்துக்கிட்டாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, புதுசா வந்திருக்க பையன் எப்படி வேலை பார்க்கறான்னு சொல்ல, "நல்லா தான் பார்த்துட்டு இருக்கான்னு" ஹீரோயினோட தம்பிய பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் ஹீரோயினோட தம்பின்னு இவங்களுக்கு தெரியாது. அவங்க தம்பி இங்க தான் வேலை பார்க்கறான்னு அவளுக்கும் தெரியாது. இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, அவன் கூட வேலை பார்க்கறத விட தனியா வேலை பார்க்கறது தான் எனக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்ல, இவன் இப்படி சொல்றத ஹீரோயினோட தம்பி கேட்டுடுறான். அத கேட்டவுடனே இவன் செம காண்டாயிட்டு அவனோட வேலைய பார்த்துட்டு இருக்க. ரிசப்ஷன்ல உள்ளவங்க ஹீரோவ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. "ஏய், அந்த டெர்மடாலஜிஸ்ட் டாக்டர் பார்க்க சூப்பரா இருக்கார்ல" அப்படின்னு சொல்ல, "பார்க்க நல்லா தான் இருக்காரு. ஆனா அவரு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாராம். அதனால தான் இங்க துரத்தி விட்டாங்கன்னு" ஹீரோவ பத்தி பேசிட்டு இருக்க. இவங்க பேசினத கேட்டு அவன் வந்து ஹீரோ கிட்ட பேசுறான். "இங்க பாருங்க, நீங்க எனக்கு சீனியரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இதுக்கு முன்னாடியே நீங்க மெடிக்கல் ஃபீல்டுல தப்பு பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப என் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுல விருப்பம் இல்லன்னு சொல்றதுல உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லன்னு" சொல்லி அவன் ஹீரோவ புடிச்சு திட்ட, அத பார்த்தவொடனே ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவன அங்க இருந்து கூட்டு போயிடுறான். இப்ப அந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. பக்கத்துல உள்ள பேஷண்ட் பாத்தீங்கன்னா, "அம்மாடி, பார்க்க சூப்பரா இருக்க. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். என் பையன் பார்க்க சூப்பரா இருக்கான். உன்னோட ஃபோன் நம்பர் குடேன். 2 பேரும் பேசி பாருங்களேன். பிளைண்ட் டேட் ட்ரை பண்ணி பாருங்கன்னு" சொல்லி ஹீரோயின போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். அவன பார்த்தவொடனே இவ ஓடி போய் ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "இவர்தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு. நான் அப்புறமா வந்து உங்கள பார்க்குறேன்னு" சொல்லிட்டு ஹீரோவ கூட்டு வெளிய வர, ஹீரோ கோவமா இருக்கான். அத பார்த்தவொடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "சத்தியமா நான் வேணும்னு பண்ணல. ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணேன். அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட டேட் போக சொல்லி என்ன கட்டாயப்படுத்துனாங்க. அதனால தான் இப்படி பண்ணிட்டேன்னு" இவ பேசிட்டு இருக்க. இவ பேசிட்டு இருக்கறத ஹீரோ கண்டுக்காம போக, அத பார்த்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, "எனக்கு கழுத்து ரொம்ப வலிக்குது. என்னால இவ்ளோ வேகமா வர முடியாதுன்னு தெரியும்ல. அப்புறம் இவ்ளோ ஃபாஸ்ட்டா போறீங்கன்னு" கேட்டு, இவ வேகமா ஓடி வந்து ஹீரோ பக்கத்துல நிக்கிறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, பக்கத்துல உள்ள ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்ல, "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கூப்பிட்டு பக்கத்துல உள்ள ஹோட்டலுக்கு வரான். இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு என்ன சாப்பிடலாம்னு முழிச்சுட்டு இருக்க. அத பார்த்தோம்னா அங்க உள்ள வெயிட்டர் பாத்தீங்கன்னா, "என்ன இவங்க 2 பேரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க" அப்படின்ற மாரி இவங்களையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க. ஹீரோ அவன மொறச்சு பாக்குறான். அத பார்த்தோம்னா அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "என்ன மொறச்சு பாக்குற மாரியே அவரையும் மொறச்சு பாக்காதீங்க. பாத்து பயந்துற போறாரு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. இப்ப உள்ள வந்த உடனே ஹீரோவோட மூஞ்ச பார்த்து கைய நீட்டிட்டு இருக்க. என்னன்னு ஹீரோ கேக்குறான். "என்ன போட்டோ எடுத்தீங்களே, அந்த போட்டோஸ சென்ட் பண்ணவே இல்ல. சீக்ரெட்டா வச்சு என்ன சைட் அடிக்கிறீங்களான்னு" கேட்க, "போட்டோஸ உனக்கு ஏற்கனவே சென்ட் பண்ணிட்டேன், பார்த்து தொலைன்னு" ஹீரோ பாத்தீங்கன்னா போட்டோவ சென்ட் பண்ண கையோட இவளோட ஃபோன் நம்பர பிளாக் லிஸ்ட்ல போட்டுடுறான். அத பார்த்தோனே இவளே பாத்தீங்கன்னா, "ஏன் இப்படி பண்றீங்க? ஃபோன் நம்பர் இருந்தா தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியும்னு" சொல்ல, "நான் வேலை விஷயமா தான் பேசுவேன். வெட்டி பேச்செல்லாம் பேச மாட்டேன்னு" இவன் சொல்லிட்டு இருக்க. வெட்டி பேச்சு எப்படி பேசணும்னு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ப்ளீஸ் பிளாக் லிஸ்ட் மட்டும் போடாதீங்கன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போன ஹீரோ சொல்ல அவ்வளவு அமைதியா வந்துடுறான். அவ வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனோட போன்ல அவளோட போட்டோவை பாக்குறான். ஆக்சுவலா ஒரே ஒரு போட்டோ மட்டும் டெலீட் பண்ணாம வச்சிருப்பான். அந்த போட்டோவை எடுத்து ஹீரோ பிரைவேட்ல போட்டு வச்சுட்டு போறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் நர்ஸ் கிட்ட வந்து, "என் கழுத்துல உள்ளதை எப்பதான் எடுப்பீங்கன்னு" கேட்க,
அது நீங்க டாக்டர் கிட்ட தான் கேட்கணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு சரின்னு சோகமா அந்த இடத்த விட்டு வரும்போது உங்க தம்பியை பாத்துறான். இப்ப அவனை பார்த்த உடனே இவ போகலான்னு பாக்க அவன் விடவே மாட்டேங்கிறான். அக்கா எங்க போற? என்னை பார்த்து ஏன் கண்டுக்காம போயிட்டேன்னு சொல்ல. யாருக்கு யாருக்கா? என் வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளை, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, என்னை தொலை பண்ணாம போய் தொலைடான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுல நடந்ததை பத்தி தான் யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அவங்க சித்தி என்ன சொல்லிருப்பாங்கன்னா, என் பையனை இன்னொரு தடவை நீ அடிச்சுனா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க வேணா உன் பாட்டி கூட போயிருன்னு சொல்லி ஹீரோயினை துரத்தி விட்டுருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு எனக்குன்னு யாரு கிடையாதுன்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவளை பாக்குறதுக்காக ஹீரோட அக்கா அவங்க பொண்ணுன்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்கள பார்த்தோன்னு நீங்க மட்டும்தான் வரீங்க, டாக்டர் வரலையான்னு கேட்க, ஏ தம்பி உனக்கு தெரியுமான்னு அவங்க கேட்க, ஆமா தெரியும்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு கரெக்டா ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவா பார்த்தோம்னா அவங்க அக்கா பாத்தீங்கன்னா, டேய் இவ ஷீஷியோட டீச்சர்னு உனக்கு தெரியும்ல, அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். இப்ப அவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல உள்ள பேஷண்ட் பாத்தீங்கன்னா, ஏமா அவனோட பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்ல, அவங்க இப்படி சொன்னது கேட்ட உடனே இவங்க அக்கா ரொம்ப ஷாக் ஆயிட்டு என்னது பாய் ஃப்ரெண்டான்னு கேக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன வேலை நீ பாத்து வச்சிருக்க பாருன்ற மாதிரி ஹீரோனை பாத்துட்டு இருக்க. அவரு ஒண்ணு என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஊர்ல இருக்கான்னு இவ எதை சொல்லி சமாளிக்க, ஏமா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு உங்க அக்கா கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்க, என் பாய் ஃப்ரெண்டு டாக்டரா இருக்காரு, கண்ணாடி கூட போட்டிருக்காரு, கண்ணு கொஞ்சம் தெரியாது போலன்னு இவ ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோனோட கண்ணாடி எல்லாம் கழட்டிட்டு, இதுக்கு மேல விட்டா இவ எல்லார்கிட்டயும் என்ன மாட்டி விட்டுவா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோன் இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவங்க எல்லாரும் ஹீரோனை பார்த்து முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவளை பார்க்க அவளோட தம்பி தான் வரான். இப்ப அவனோட தம்பிகளுக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர. இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர? ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போ, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்ல. ஏன் இப்படி சொல்ற? நீ என்னதான் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னானோ, நீ என்னோட அக்கான்றதை யாராலையும் மாத்த முடியாது, நான் உன்னோட தம்பி, அந்த விஷயத்த மறந்துடாதுன்னு சொல்ல. 20 வருஷமா நீ என்னோட தம்பின்றத மறந்துட்டு தான் இருக்கேன், இப்ப ஒண்ணு நீ ஞாபகப்படுத்த வேணான்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா, நான் என்னோட தம்பி இல்லைன்னா உன் உயிரை பணைய வச்சு எதுக்காக என் உயிரை காப்பாத்தின, எந்த பாசமும் இல்லாம என்ன காப்பாத்தினு இவ சின்ன வயசுல நடந்ததை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சின்ன வயசா இருக்கும்போது அவங்க தம்பி ஆத்துல விழுந்திருப்பான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட உயிரை பணைய வச்சு என் தம்பியை காப்பாத்தி கூட்டு வந்திருப்பான். அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா திட்டிருப்பாங்க, ஏண்டி என் பையனை நீ கொலை பண்ண பாக்குறியா, உன்ன மாதிரி ஆளை பார்த்ததே இல்லைன்னா அவளை பிடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டேன். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல யார் இருந்தாலும் கண்டிப்பா நான் காப்பாத்திருப்பேன், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல. பார்த்தா அவனுக்கு ஹீரோனை விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. இப்ப இவனை பாத்தீங்கன்னா, இதை நீ சாப்பிடலன்னா கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அதை பார்த்தவனே ஹீரோயின் இந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தவன அவனை பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தவன பக்கத்துல உள்ளவங்கள பாத்தீங்கன்னா, ஏமா உனக்கு இதோட எத்தனை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹெவின் பாத்தீங்கன்னா கையில ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்து, டாக்டர் எங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்கன்னு சொல்ல, அவர் சர்ஜரி முடிஞ்சு இப்பதான் அவரோட ரூமுக்கு போனாரு, போய் பாருங்கன்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 ஆரஞ்சு பழத்தை கொடுத்து ஐஸ் வச்சுட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறான். வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க முகத்துக்கு நேரா ஃபைல் இருக்கு. அதை பார்த்த உடனே இவ ஹீரோ நினைச்சிட்டு, நீங்க இவ்வளவு நாள் நான் நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ, நீங்க இல்லைன்னா நான் என்ன இருப்பேனே தெரியாது, உங்களோட கேரிங் பத்தி இப்பதான் எனக்கு புரிஞ்சுதுன்னு இவ ஹீரோ நினைச்சு பேசிட்டு இருக்கா. பத்தொன்பது சைடு ஹீரோ ரூமுக்கு வெளியே இருக்கான். அவளை பார்த்தவனா அவங்கள பாத்தீங்கன்னா, சார் உங்களை பாக்குறதுக்காக ஏதோ ஒரு லேடி வந்திருந்தாங்கன்னு சொல்ல, ஹீரோ அவனோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயின் நம்ம மனசுல உள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இங்க என்ன தனியா பேசிட்டு இருக்குன்னு ஹீரோ கேக்குறான். அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க. ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மேல உட்காந்துட்டு இருக்க. அதுக்கு கிழவனோட அசிஸ்டன்ட்ங்க 2 பேரும் எந்திரிக்கிறானுங்க. இப்ப வேணா பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாரும் கொஞ்சம் முக்கியமான வேலையில இருந்தோம், அதனாலதான் நாங்க யாருன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துக்கலன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரே வெக்கமாயிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இவன் இப்படி ஓடனோடனே அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, டேய் என்னடா பாத்துட்டு இருக்க, டக்குனு போய் அவளை புடுறான். எப்படி வெக்கப்பட்டுட்டு வர்ற பாரு, ஃபியூச்சர்ல உன்னோட பொண்டாட்டின்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரே அசிங்கமா இருக்காது, சீக்கிரம் போய் சமாதானப்படுத்துன்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேகமா லிப்டுக்குள்ள ஓடி வர அந்த வீட்டுக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ உள்ள வந்தோடனே பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் லிப்ட்ல ஏறிடுறாங்க. கூட்டம் அதிகமா இருந்ததுனால இவங்க 2 பேரும் மூலையில போய் பள்ளி மாதிரி செட் ஆக, அதாவது ஹீரோவோட கழுத்துல கிஸ் பண்ற மாதிரி ஆகிடுது. அந்த அளவுக்கு 2 பேரும் க்ளோஸா நின்னுட்டு இருக்க. ஹீரோவில கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, சாரி ஆக்சுவலா அந்த இடத்துல நீ தான் இருக்க நினைச்சிட்டு நான் இதை லூசு மாதிரி பேசிட்டேன், எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு, என்ன மன்னிச்சிருப்பான், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்ல,
ஹீரோவும் சரின்னு சொல்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்கள தான் காட்டுறானுங்க. அவனுங்கள பாத்தீங்கன்னா, ஏய் நம்ம எல்லாருக்கும் டீச்சர் தான் அண்ணியா வரப்போறா மறந்துடாதீங்கடான்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே, டேய் எப்பதான்டா எங்களுக்கு ட்ரீட் தரப்போறேன்னு சொல்ல, லூசு மாதிரி ஏதாவது நினைச்சிட்டு இருக்காம போய் வேலையை பாருங்கடான்னு ஹீரோ சொல்ல, இவன் என்னைக்கும் ஒத்துக்கவே மாட்டான்டா. இவனுக்கு அப்புறமா இருக்குன்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொடுக்குறா. டேய் பில்ல கூட அப்படியே அனுப்பிச்சு விட்டுருக்காடா. உண்மையாவே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வேற லெவல்ல சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இவகிட்ட பேசுறதுக்காக அந்த இடத்த விட்டு போக இவனுங்க எல்லாம் என்ன சாப்பாடு அமைச்சிருக்கான்னு அதை எடுத்து பாத்துட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த மாதிரி சாப்பாடு அனுப்புற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நீங்க எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் திரும்பி பண்ண வேணாமா, அதுக்காக தான் இந்த சாப்பாடு, இனிமே டெய்லி உங்களுக்காக நான் சாப்பாடு அனுப்புவேன்னு சொல்ல, இது ஹாஸ்பிட்டல் சாப்பாடு சாப்பிடுற இடம் கிடையாது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துக்காதுன்னு சொல்ல, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சதானே பிடிச்சதான் ஆர்டர் பண்ணி அனுப்ப முடியும்னு சொல்ல, எனக்கு வீட்டுல சாப்பிடதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஹீரோக்காக சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வர, நேத்து தானே சொன்னேன் சாப்பாடு வாங்குதுன்னு, அப்புறம் ஏன் மறுபடியும் அதே பண்றேன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க, பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க, உங்களுக்காக நான் பில் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்ல, என்ன பில்னு ஹீரோ கேட்கலாம். எனக்கான ஹாஸ்பிட்டல் பில் நீங்க தான் கட்டினீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் இந்த பணத்தை திரும்ப அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, சரிங்க நான் இன்னொரு நாள் வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட டான்ஸ் கிளாஸ்ல இருக்க அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இவங்க அப்பாவோட செக்ரட்டரி நான் தான், அந்த குட்டி பண்ண கூட்டிட்டு போறதுக்காக தான் எங்க வந்திருக்கேன்னு சொல்ல, உண்மையாவே உங்க அப்பாவோட செக்ரட்டரியானு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மாக்கு கால் பண்ணி பேச, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. என் பொண்ணு அவரோட செக்ரட்டரி கூட அனுப்பிச்சு வச்சிருவேன்னு சொல்ல, ஹீரோயின் சரின்னு குட்டி குழந்தைய அவ கூட அனுப்பி வைக்கிறா. இப்ப ஹீரோயின் அந்த பொண்ணு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறா. இவ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இவ யாரோட ஹஸ்பண்டையோ செடியூஸ் பண்றான்னு சொல்லி இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஆளை கூட்டு வந்து இவ இந்த லேடியோட ஹஸ்பண்ட செடியூஸ் பண்றான்னு சொல்லி ஹீரோயின் மேல பழி போட்டு அவ மேல இல்லாதது பொல்லாதது சொல்லி அவ மானத்தையே வாங்கியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி நீ ஹாஸ்பிட்டல் செக்அப்க்கு வரணும் மறந்துடாத, உன் கழுத்துல அடிபட்டிருக்கல, அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு போன்னு சொல்ல, என் மேல உங்களுக்கு பாசம் இருக்கிறதுனால தானே கால் பண்ணி பேசுறீங்கன்னு சொல்ல, ஒரு டாக்டரா என்னோட கடமை தான் செய்யறேன், சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் வந்துரு, ஒரு டவுட் உன் வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, என்னன்னு தெரியல ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு உங்களுக்காக சமைக்கணும் போல இருக்கு, சமைச்சு எடுத்துட்டு வந்து உங்களை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு வந்துடுறான். ஏபி ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோக்காக ஸ்பெஷலா சமைச்சு முடிச்சு அதெல்லாம் எடுத்துட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் ஸ்பெஷலா சமைச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சாப்பிடலான்னு போறான். பார்த்தா அதுல பிளாஸ்டிக் கவர் கிடக்கு. இது கூட எனக்காக தான் சமைச்சேன்னு கேட்க, அது தெரியாதனமா விழுந்துருச்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஓட்டி கேட்டுட்டு இருக்கானுங்க. இவங்க வர்றதை பார்த்த உடனே இவனுங்கள பாத்தீங்கன்னா ஏதோ குட்டிக்காரனை போடுற மாதிரி தவந்து தவந்து வந்துட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேக்குறான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி பண்ணா டைஜஷன் சீக்கிரம் ஆகும், அதுதான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல, இது எப்பயில இருந்து உங்க ஹாஸ்பிட்டல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்கேன். இப்பதான் புதுசா ஃபாலோ பண்றானுங்கன்னு ஹீரோ ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா சரி உங்களோட வயிறும் ஃபுல்லா தானே இருக்கும், நான் போனதுக்கு அப்புறம் நீங்களும் இதே எக்ஸசைஸ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு போகும்போது உங்க தம்பி இவ்வளவு பாத்துறான். இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா குடுன்னு ஓடலான்னு பார்க்க தம்பிக்காரன் வந்து பிடிச்சிடறான். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அதுவும் இந்த டாக்டர் கூடன்னு சொல்ல, நான் யார் கூட என்ன பண்ணா உனக்கு என்ன, உன் வேலை ஏதாவது மட்டும் பாடுறான்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவன் ஒண்ணும் நல்லவன் கிடையாது, அவனை விட்டு தள்ளி போயிரு, அவனை பத்தி முழுசா உனக்கு தெரியாதுன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்ன உனக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவன் நல்லவன்னா நீ ரொம்ப நல்லவனா, அவனை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு எந்த தகுதி இல்ல, ஒழுங்கா அவன் வேலை ஏதோ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு போக, இன்னும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவன் எனக்கு மாமா வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட டான்ஸ் கிளாஸ்ல இருக்க அந்த இடத்துக்கு ஒரு ஆள் அவரோட பொண்ணை கூட்டு வந்து என் பொண்ணோட கால்ல அடிபட்டிருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு சொல்ல, சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்படாதீங்க என்னாச்சுன்னு கேட்க, அந்த பொண்ணுக்கு டான்ஸ் எதுவும் வரல, அவன் வெளியிலேயே எங்கேயும் விழுந்துட்டு வந்துட்டான்னு இன்னொரு டீச்சர் சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்பா உனக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க என்ன கேட்டுட்டு இருக்க, என் பொண்ணுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு எனக்கு தெரியாதா, நீ எல்லாம் ஒரு டீச்சரா ஒழுங்கா சொல்லி கொடுக்க தெரியாதானே அவரு ஹீரோயினை பிடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து இந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, வேணா செக் பண்ணி பாரியா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆள் அங்க இருந்து அனுப்பிச்சு வைக்க, அதை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், எந்த ஹெல்ப்னாலும் எனக்கு கூப்பிட நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு வந்துடுறான். ஹீரோ இப்படி இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறத பார்த்தோன்னா அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் இவங்க 2 பேரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க.
இவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏய் நம்மளோட ஸ்டுடியோவ பத்தி யாரோ தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. குழந்தைங்களோட கை கால்லாம் உடைஞ்சு போயிருது. அது மட்டும் இல்லாம நீ தப்பான பொண்ணுன்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்ல, நான் தப்பான பொண்ணுன்னு பேசுறாங்களா? இந்த ரூமர யாரு கிளப்புறதுன்றத கண்டுபிடிங்கன்னு சொல்ல, அவளுங்கள கண்டுபிடிச்சுட்டு வந்து அவனோட ஓல்டு கிளாஸ்மேட்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பார்த்து பத்திரமா இருன்னு சொல்ல, ஹீரோயின் யாரோட வேலைன்றத கண்டுபிடிச்சுட்டா. இடையில அவளோட கிளாஸ்மேட்ன்னு வந்து ஒரு பொண்ணு பேசிட்டு இருப்பாளே, அந்த பொண்ணோட வேலை தான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவதான்றத கண்டுபிடிச்சு அவள மீட் பண்றதுக்காக போயிர்றா. இப்ப அவள பாத்து என்ன பத்தி தப்பான ரூமர் கிளப்புறாங்கன்னா, அது உன்ன தவிர வேற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, நான் ஏன் உன்ன பத்தி தப்பான ரூமர் கிளப்ப போறேன்? அதெல்லாம் ஸ்கூலோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, நான் தப்பான பொண்ணுன்னு சொல்றதுக்கு உன்ன தவிர இங்க யாரும் கிடையாது. நீ காதலிச்ச பையன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணா அது என்னோட தப்பா? அந்த பகைய மனசுல வச்சுட்டு தானே இப்ப வரைக்கும் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா நடந்துக்க. இதுக்கப்புறம் ஸ்டுடியோ பத்தி ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு ஹிரேன் அவள திட்டி விட்டு போக, இவள பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன். பொறுத்திருந்து பாருடி, அந்த ஸ்டுடியோவை இழுத்து மூடுற வரைக்கும் நான் வேலைய பாத்துக்கிட்டே இருப்பேன்னு இவ கத்திட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட கழுத்தெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவை பாக்கலான்னு வர, அந்த இடத்துல இந்த தம்பிக்காரன் தான் இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவன கண்டுக்காம ஹீரோவோட டேபிள்ல போய் சாக்லேட்ட வைக்க, அவனுக்கு எதுக்கு சாக்லேட் குடுக்குற? நான் உன்னோட தம்பி எனக்கு குடுக்க மாட்டேங்கிற, அவனுக்கு மட்டும் குடுக்குறேன்னு சொல்ல, இங்க பாருடா, நான் போனதுக்கு அப்புறம் இந்த சாக்லேட்ட எடுத்தேன்னு வச்சுக்க, உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டி விட்டுட்டு போக, அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்துடுறானுங்க. இப்போ அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, என்னடா உன் டேபிள்ல சாக்லேட் இருக்கு, உனக்கு சாக்லேட்னா பிடிக்காதுன்னு சொல்ல, அவன் கையில வச்சிருக்க சாக்லேட்ட பார்த்தவொடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். அது ஹீரோயின் குடுத்தது தானே. அத பார்த்தவொடனே ஹீரோ டக்குன்னு புடுங்கி வச்சுட்டு, இது எனக்கானது. இத நீ எடுக்கக் கூடாதுன்னு சொல்ல, என்னடா நடக்குதுங்க? சாக்லேட்ட சாப்பிட மாட்டல்ல? அப்புறம் என்ன குடுத்து தொலைன்னு சொல்லி அவன் சண்டை போட்டுட்டு இருக்க. ஒழுங்கா தள்ளி போடா. இந்த ஒண்ணு மட்டும் சாப்பிடுன்னு சொல்லி குடுக்க, அவனும் ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட டான்ஸ் கிளாஸ்ல இருக்க குட்டி பாப்பாவ கூப்பிட இவ தான் வரா. இப்ப வந்து குழந்தைய கூட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொல்ல, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிறேன்னு ஹீரோயின் கால் பண்ணி கேட்க, அவங்களும் அனுப்பி வைக்க சொல்றாங்க. அத பார்த்தவொடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சரி பார்த்து போயிட்டு வாமான்னு சொல்லி குட்டி பாப்பாவ அனுப்பி வைக்க, இவள பாத்தீங்கன்னா, உன்ன பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நம்மளோட கிளாஸ்மேட் எல்லாம் உன்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. மறக்காம இந்த மீட்டிங்க்கு வந்துரு. உனக்காக தான் காத்துட்டு இருப்போம் நாளைக்குன்னு சொல்ல, ஹீரோயின் நம்மள மறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ சொன்ன இடத்துக்கு வர, அந்த இடத்துல இவ கூட படிச்ச பசங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்த்தவுடனே இவளோட முகமே மாறி போயிருது. ஏன்னா இதுல ஒருத்தவங்க கூட நல்லவங்க கிடையாது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திருக்கோம். அவள பார்த்தவுடனே உங்களுக்கு சந்தோஷமா இல்லையான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இவங்க எல்லாம் இப்படி பேசுனத பார்த்தவுடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு அவ இந்த இடத்த விட்டு போக, இவள எதுக்காகடி கூப்பிட்ட? இவ எப்ப பார்த்தாலும் பசங்கள செட்யூஸ் பண்றத பத்தி தானே யோசிச்சுட்டு இருப்பா. இந்த மாரி பொண்ணெல்லாம் எதுக்கு கூப்பிட்டேன்னு ஹீரோயின பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா, ஏய் எங்க ஊரு பக்கத்துல ஒரு வயசானவன் இருக்கான். அவன் தான் அவளுக்கு ஏத்த ஜோடின்னு இவள பத்தி ஒரு மாரி பேச, அது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்கா. இப்ப அது எல்லாத்தையும் கேட்ட உடனே இவள பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு கண்டிப்பா உங்க எல்லாரையும் கூப்பிடுவேன். ஏன்னா உங்கள மாரி ஒண்ணு நான் கண்டவன் கொண்டு தான் சுத்திட்டு இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா, ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு போகாம அதே ஹோட்டல்ல உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவ ஹீரோவ பார்த்த உடனே, இங்க என்ன பண்றீங்கன்னு இவ எந்திரிச்சு போகலான்னு பார்க்க, கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழுந்துடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, என்னால அத நம்பவே முடியல. டாக்டர் என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்காருன்னு இவ போதையில மட்டையாகுற மாரி போக, ஹீரோ அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்கறான். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கோபத்தோட நடந்து போயிருப்பா. அது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்திருப்பான். அதனாலதான் அவள ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ பார்த்த உடனே அவ மனசுல உள்ள எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறா. சின்ன வயசுல நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். என்ன போய் தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய ரூமர் கிளப்புனாங்க தெரியுமா? அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இப்ப வரைக்கும் தைரியமா நிக்கிறேன். அதுக்கு காரணம் எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அத நான் என்னைக்கும் யாருக்காகவும் விட்டு கொடுத்தது இல்லன்னு இவ அவளோட மனசுல உள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோக்கும் பிடிச்சிருக்கு. இப்ப இவள பாத்தீங்கன்னா, நீங்க உண்மையாவே என்ன பத்தி கேர் பண்றீங்க தானே? அதனால தானே என்ன பார்க்க வந்தீங்க. உண்மையாவே உங்க மனசுல நான் வந்துட்டேன் போல. வாங்க 2 பேரும் வீட்டுக்கு போலான்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு இவள வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் அவளோட ஃபிளாட்டுக்கு கீழ நின்னுட்டு ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. உன்னோட வீடு எத்தனாவது மாடின்னு ஹீரோ கேக்குறான். 8வது மாடியில இருக்கு, நானே போய்க்கிறேன்னு இவ சொல்ல, இப்படியே உன்னால போக முடியாது, வா போலான்னு ஹீரோவல உள்ள கூட்டு வர, இவள பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு அவளோட கோட்லாம் கழட்டிட்டு, எனக்கு என்னன்னே தெரியல, தூக்கமா வருதுன்னு இவ சோஃபாலே படுத்து தூங்கிடுறான். அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க படுத்து தூங்காத, போய் பெட்ல படுத்து தூங்குன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, இங்கதான் தூங்குவேன்னு இவ படுத்துட்டு இருக்க. ஹீரோ அவளுக்கு பெட்ஷீட் போத்தி விடலான்னு வரான். இவன் இப்படி கிட்ட வரும்போது அவள பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ண, இவ இப்படி கிஸ் பண்ண உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா திரு திருன்னு முழிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஐயோ! அவர நான் என்ன பண்ணேன்? கிஸ் மட்டும் தான் பண்ணேனா? இல்ல வேற ஏதாவது பண்ணேனா? ஒண்ணும் புரியலையே! மானமே போச்சேன்னு இவ அடுத்த நாள் புலம்பிட்டு, இத பத்தி எப்படி அவர்கிட்ட கேட்கிறது? நேத்து நைட்டு நல்லா இருந்துச்சான்னு கேட்கவா? இல்ல நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கவா? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு இவ்ள பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு ஏதாவது தப்பா பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்க. அத பாத்து ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்க ஹீரோயினோட தம்பி பாத்தீங்கன்னா, அங்க உள்ள பொண்ணுங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கான். நர்ஸு கிட்ட. இப்ப அந்த நர்ஸு கிட்ட இப்படி பேசுறத பார்த்தோன்னே, "வேலைய பார்க்காம என்னடா பண்ற? போய் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லி அவன தொரத்தி விட, அவனும் சரின்னு அமைதியா வந்துடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோ அவன பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவன பார்க்க அவனோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "டேய் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் குடுக்கலான்னு வரேன். மூவி டிக்கெட் பாத்தியா? அதுவும் கப்பிள்ஸ் டிக்கெட். எனக்கு ஜோடி யாரும் இல்ல. அதனால தான் உன்கிட்ட குடுக்கலான்னு வந்தேன். நீ உன் ஆள கூட்டிட்டு வேணா போயிட்டு வாயேன்." வேணுனா சொல்லு தரேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னவன ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளோட டான்ஸ் ஸ்டுடியோல இருக்கா. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்ப அவ வந்து, "உன் ஸ்டுடியோக்கு பசங்க யாரும் வர்றதில்ல போல. ஏன்னா உன்ன பத்தி எல்லாரும் தப்பா பேசுறாங்க. அதனால தான் உன் ஸ்டுடியோக்கு பசங்கள அனுப்புறது இல்லன்னு" அவ சொல்லிட்டு இருக்க. இத சொல்றதுக்காக தான் இங்க வந்தியா? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிருன்னு ஹீரோயின் சொல்ல, அவள பாத்தீங்கன்னா, அத சொல்றதுக்காக மட்டும் வரல. லாஸ்ட் டைம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் கொஞ்சம் மோசமா நடந்துக்கிட்டாங்கல்ல. அதுக்காக சாரி கேட்கலான்னு வந்தேன்னு சொல்ல, கேட்டு முடிச்சுட்டோன்னா இந்த இடத்த விட்டு வெளிய போ. வெளிய போகலன்னா செக்யூரிட்டிய கூப்பிடுவேன்னு சொல்ல, அவள பாத்தீங்கன்னா, "இந்த ஜென்மத்துல உன்னால டான்ஸ் பண்ண முடியாது. இந்த டான்ஸ் மூலமா உன்னால 0 தான் ஆக முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இவ ஒரு மாதிரி ஃபீலிங்கோட டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து இவள பார்த்து சிரிச்சுட்டு இருக்க, இவளும் ஹீரோவ பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, "ஷீஷி இன்னைக்கு டான்ஸ் ஆட வரலையான்னு?" கேட்க, அவ கொஞ்சம் பிஸியா இருக்கா. "நான் உன்ன பாக்க தான் வந்தேன்னு" சொல்லி, இப்ப இவன பாத்தீங்கன்னா, "உன்ன கூட்டு வந்து நான் வீட்ல டிராப் பண்ணுவேன்னு" சொல்ல, "இதோ உடனே போலாம்" அப்படின்னு இவ அப்படியே ஓட, "வெயிட் பண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு" இவ சந்தோஷமா வந்துட்டு இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா கார்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவ்ள பாத்தீங்கன்னா, சீட் பெல்ட் போடலான்னு ட்ரை பண்ண, பார்த்தா அவளால முடியல. அத பார்த்த உடனே ஹீரோ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப சீட் பெல்ட்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா, "நேத்து நைட்டு நான் பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. என் வாழ்க்கையில உள்ள யாருமே என்ன நம்புனதில்ல. அந்த வேதனையில தான் ஏதோ பேசிட்டேன் போல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாரு நம்புனாலும் நம்பலாட்டியும், "நான் உன்ன என்னைக்கு நம்புவேன்னு" ஹீரோ சொல்ல, இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் அவள பாசத்தோட பாத்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ அவனோட வேலைய பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் வரான். "டேய் மூவி டிக்கெட் தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, டிக்கெட் வந்துருச்சு பாரு. வேணுனா சொல்லு இந்த டிக்கெட்ட உனக்கே தரேன். உன் ஆள் கூட போயிட்டு வான்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி குட்றா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்ட வாங்கிட்டு இவ்ள பாக்க தான் வரான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "மூவி டிக்கெட் கிடைச்சிருக்கு. நம்ம 2 பேரும் மூவிக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "தாராளமா போலாமேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தவுடனே குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா, "2 பேரும் எப்ப டேட் பண்ண ஆரம்பிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அத பார்த்தவுடனே ஹீரோ குட்டி பொண்ணோட வாய மூடிட்டு அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, மூவி பாக்கலான்னு தியேட்டருக்கு வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஷீஷியோட அப்பா இவளோட ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு இருக்காரு. யார் இவரு? இந்த ஷீஷியோட அப்பா என்ன இன்னொரு பொண்ணு கூட மூவிக்கு வந்திருக்காரு. கண்டிப்பா இது மேடம் கிடையாதே! யார் கூட என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையேன்னு ஹீரோயின் அவளோட ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பாக்க, பார்த்தா அந்த இடத்துல நிக்கிறது இவளோட ஃப்ரெண்டு தான். அவள பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, இவ பாவம் ஷீஷி குடும்பத்தோட பாவம் இவளால ஒரு குடும்பமே கெட்டு போச்சா அப்படின்ற மாரி ஹீரோயின் ரொம்ப சோகத்தோட இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ இவள பார்த்த உடனே, "ஏன் பார்க்க ஒரு மாரி அப்செட்டா இருக்க? ஏதாவது பிரச்சனையான்னு?" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா நான் வந்து ஷீஷியோட அப்பாவ இன்னொரு பொண்ணு கூட பார்த்தேன். அவரு மூவி பார்க்கறதுக்காக வந்தாரு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. லிண்டா தான்" சொல்லிட்டு இருக்க. "என்னது லிண்டாவான்னு?" ஹீரோ கேட்கிறான். "ஆமாங்க. நான் இப்ப தான் ஃபோட்டோ எடுத்தேன். அவரு மூவிக்கு அந்த பொண்ணு கூட தான் வந்திருக்காரு. அந்த பொண்ணு அவரோட அசிஸ்டன்ட் தானே" அப்படின்னு சொல்லி இவ ஃபோட்டோவ காட்ட, அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இத பத்தி நீ கவலைப்படாத. நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஷிஷியோட அப்பா பார்த்தீங்கன்னா, அவரோட வீட்டுக்கு வர, வழக்கம் போல அவரோட பொண்டாட்டி அவரோட சட்டைய கழட்டிட்டு இருக்காங்க. அப்படி கழட்டும்போது, அவரோட காலர்ல லிப்ஸ்டிக் மார்க் இருக்கிறத பார்த்த உடனே, அவங்களோட முகமே வாடி போயிடுது. என்னோட புருஷன் எனக்கே துரோகம் பண்ணிட்டானா அப்படின்ற மாரி அவங்க ரொம்ப சோகமாயிடுறாங்க. இப்ப அந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட சித்தி, தம்பி 2 பேரும் வராங்க. இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா, "இன்னும் 2 நாள்ல உன் தம்பியோட பர்த்டே வருது. அந்த பர்த்டே பார்ட்டில நீயும் கலந்துக்கன்னு" சொல்ல, "எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் அப்புறமா பார்க்கிறேன்னு" ஹீரோயின் இந்த இடத்த விட்டு வர, அவகிட்ட பேசுறதுக்கு அவனோட தம்பியும் வந்துடுறான். இப்ப அவன பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இங்க எதுக்காக வந்த? உனக்கு முக்கியமான வேலை இருக்கும். அத போய் பாருன்னு" சொல்ல, "அக்கா, அம்மாக்கு கண்டிப்பா உன் மேல பாசம் இருக்கு. அவங்க தெரியாத மாரி காமிச்சுக்கிறாங்கன்னு" சொல்ல, "எந்த பாசத்தை பத்தி நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். உன் வேலை ஏதோ அத மட்டும் பாருன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க.
இவங்க 2 பேரும் இப்படி பேசுறத ஹீரோ அந்த பக்கம் இருந்து பாத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க அக்கா கூட பேசுறதுக்காக வந்திருப்பான். அவன் இப்படி பேச வரும்போது ஹீரோனே பாத்துடுறான். இப்ப ஹீரோவோட அக்கா பாத்தீங்கன்னா, "டேய் என்னடா அங்க பாத்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "அக்கா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த கல்யாண வாழ்க்கையில நீ நல்லாதான் இருக்கியா? இந்த கல்யாண வாழ்க்கைய விட்டு வெளிய வரணும்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டு, இப்ப ஹீரோ இந்த ஃபோட்டோவ காட்டுறான். "உன் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காரு. உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாழ்க்கைய பத்தி என்ன நினைக்கிற? உன் பொண்ணு காரணம் காமிச்சு அவர் கூட இருக்கலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. உன் மனசு என்ன சொல்லுதோ அத மட்டும் செய்யின்னு சொல்ல, அந்த ஆளு எனக்கு துரோகம் பண்றான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா என்ன பண்றது? என்னால இதுலேருந்து வெளிய வர முடியாதுன்னு சொல்ல, உன் குழந்தைக்காக யோசிச்சுட்டு இருக்காத. உன் குழந்தைக்காக யோசிச்சேன்னா உன் வாழ்க்கையே வீணா போயிரும்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இத பத்தி நான் பொறுமையா யோசிச்சு பார்க்கிறேன்னு அவங்க அக்கா பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அந்த இடத்துக்கு அவளோட புருஷன் தான் வரான். இப்ப அவளோட புருஷன பார்த்த உடனே, அந்த பொண்ணு கூட மூவி பார்க்க போயிருந்தீங்களே, மூவி நல்லா இருந்துச்சான்னு கேட்க, என்ன பேசுறேன்னு அவன் கேட்கிறான். சும்மா நடிச்சிட்டு இருக்காத. எத்தன நாள் தான் எனக்கு துரோகம் பண்ணி அவ கூட சுத்திட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிம்மா, இங்க பாரு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போயிருச்சு. அதனால இனிமே உன்கிட்ட மறைச்சு என்ன பண்றது? விட்டு தள்ளு. இதெல்லாம் பிசினஸ் விஷயத்துல சாதாரண விஷயம்னு அவ சொல்லிட்டு இருக்க. வாய மூடு. உனக்காக என்னோட ஒட்டுமொத்த கெரியரே விட்டுட்டு உன் கூட நல்ல பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு என்னைக்குமே உண்மையா இல்ல. எனக்கு துரோகம் பண்ணிட்டு அவ கூட சுத்திட்டு இருக்கியான்னு கேட்க, என்ன பாத்தீங்கன்னா, என்ன விட்டுட்டு போனா உன்னால நிம்மதியா வாழ முடியாது. இந்த பணக்கார வாழ்க்கை வாழ முடியாது. நீ ஆசைப்பட்டு ஜுவல்லரி போட முடியாது. புதுசா வந்தா பேக் வாங்குறியே, அதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வரும்? புதுசா டிசைனர் ட்ரெஸ் போடுற, அதெல்லாம் யாரு வாங்கி தருவா? அதெல்லாம் என் கூட இருந்தா மட்டும் தான் கிடைக்கும். இல்லன்னா இந்த வாழ்க்கை உனக்கு 0க்கு சமம்ன்னு சொல்லிட்டு இருக்க. உன்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ அப்படிதானே? உன்ன விட்டு போயிட்டா எனக்கு வாழ்க்கையே இல்லன்னு நினைக்கிறியா? இந்த மாரி நீ என்ன கேவலமா நினைப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பார்த்தீங்கன்னா தனியா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட் தான் சமாதானப்படுத்துறா. என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நானும் பிளைண்ட் டேட்டுக்கு போயே தீருவேன். எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலாட்டியும் பரவால்ல. அந்த டாக்டருக்கு முன்னாடியே நான் பிளைண்ட் டேட் ஓகே பண்ணி தீருவேன்னு இவ அழுதுகிட்டே பிளைண்ட் டேட்டுக்கு ஓகே பண்ணியிருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் டேட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அங்க வந்திருக்க பையன் இவள பத்தின டீட்டெயில் விசாரிச்சுட்டு இருக்கான். "உன் வயசு என்ன? என்ன வேலை பார்க்குற?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ வீட்ல இருந்து புள்ளைய மட்டும் பெத்துக்கன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயின் குடிச்சிட்டு இருந்த டீய அவன் மூஞ்சிலே துப்பிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு வந்துட்டு இருக்க. இவளோட தம்பி அவள பாத்துடுறான். "அக்கா இங்க என்ன பண்றீங்க? ஏன் அக்கா வரலையா உங்க கூடன்னு?" சொல்ல, "உன் அக்கா பிளைண்ட் டேட்டுக்கு போயிருக்கா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னது பிளைண்ட் டேட்டான்னு அவ ஷாக் ஆகிறா. ஆமா, இந்த டாக்டருக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அவனுக்கு முன்னாடி இவ போயாகணும்னு இன்னைக்கே பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டான்னு சொல்ல, இவ சொன்னது கேட்டவுடனே அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ண பொண்ண பாக்க தான் வந்திருக்கான். இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, எனக்கு 26 வயசாகுது அப்படின்னு சொல்லி அவன் கூட பேசிட்டு இருக்க. பார்த்தா இவங்க டேபிளுக்கு பின்னாடி தான் ஹீரோயின் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கா இவங்க 2 பேரையும். இப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, எனக்கு வயசு இவ்ளோ ஆகுது. என்னோட அண்ணன் உங்கள பத்தி நெறைய சொல்லியிருக்காருன்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இவ போறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகுது. உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கதா உங்க அண்ணன் சொன்னாரு. ஒரு தடவ என்ன வந்து பாருங்க. சீக்கிரமே சரியாயிரும்ன்னு சொல்லிட்டு, இறந்த இடத்த விட்டு போய் இவ்ள புடிச்சுர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டக்குன்னு ஹீரோயின புடிச்சு அவள புடிச்சு கிஸ் பண்ண, அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னால உன்ன காதலிக்கலாம் முடியாது போடான்னு சொல்லிட்டு இருக்கேன். காதலிக்க முடியலன்னா என்ன? டேட் பண்ணா போதும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். என்னது டேட்டிங்கான்னு இவ ஷாக் ஆகுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எனக்கு பாத்ரூம் வருது. ரொம்ப அர்ஜென்ட். நான் போயே ஆகணும்னே இவ குடுகுடுன்னு ரெஸ்ட் ரூம்க்கு ஓடி வந்துட்டு, என்னால இத நம்பவே முடியல. அவரு என்ன காதலிக்கிறாரா? ஆனா டேட்டுக்கு வர அளவுக்கு எவ்ளோ தைரியம்? இதுக்கப்புறம் நான் உன்ன பின்னாடி சுத்த விடுறேன் பாருன்னு, இவ வெளிய வந்துட்டு அவளோட ஹேண்ட் பேக்க புடுங்கலான்னு பாக்க, ஹீரோ விடமாட்டேங்கிறான். நான் பிளைண்ட் டேட்டுக்கு போணும். எனக்காக ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவ போக பாக்க, எங்க போக பாக்குற? பிளைண்ட் டேட்டுக்குலாம் நான் அலோ பண்ணவே மாட்டேன். அதான் நான் இருக்கேன்லன்னு சொல்ல, நீ இருக்கியா? நீ மட்டும் பிளைண்ட் டேட்டுக்கு போலாம். நான் போக்கூடாதா? அந்த பொண்ணு நர்ஸ் பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். உனக்கும் அவளுக்கும் நல்ல மேட்ச் தான்னு சொல்ல, அவ ஒண்ணும் எனக்கு மேட்ச்லாம் கிடையாது. அவ இங்க வந்தது பிளைண்ட் டேட் கிடையாது. அவ என்னோட பேஷண்ட். அவளுக்கு ட்ரீட்மெண்ட்ட பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். வயசு என்னன்னு தெரிஞ்சா தானே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவளுக்கு நான் சூட்டபிள் ஆக மாட்டேன்னு சொன்னேன். டெர்மடாலஜிஸ்ட்ல என்ன விட ஹை பொசிஷன் உள்ள டாக்டர் தான் அவளுக்கு செட் ஆவாங்க. அதனால தான் நான் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ நினைக்கிற மாரிலாம் இது பிளைண்ட் டேட்லாம் கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல, இவ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு எல்லாமே புரியுது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "அப்படின்னா உண்மையாவே என்ன காதலிக்கிறீங்களா? இன்னையிலேருந்து நான் உங்களோட கேர்ள் ஃபிரெண்டான்னு" சொல்ல, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்க மனசுல உள்ள காதல ஒண்ணு சொல்லி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா, இந்த ஷீஷோட அப்பாவ தான் காட்டுறாங்க. அவர பாத்தீங்கன்னா, அவரோட குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இவ வந்து, "ஆன்டி கூட வாயேன், ஆன்டிக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு" சொல்ல, "அதெல்லாம் வரமாட்டேன், தள்ளி போன்னு" சொல்லி குட்டி பாப்பா அழுதுகிட்டே, "எனக்கு அம்மா தான் வேணும்,
இவன் வேற யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. எங்க பாரு செல்லம், இப்படிலாம் அழுதுட்டு இருக்க கூடாது. அப்பா சொல்றத கேட்கணும். ஓகேவா? அப்படின்னு சொல்லி, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, குட்டி குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா குழந்தை தூங்கிட்டு இருக்கு. அத பார்த்த உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, குழந்தை தூங்கிட்டு இருக்கு. உங்க பொண்டாட்டி எப்ப திரும்ப வருவாங்கன்னு சொல்ல, அவளோட அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. இன்னும் 2 நாள்ல திரும்ப வந்துருவான்னு சொல்லி, இவ்ள பார்த்தீங்கன்னா, வாங்க 2 பேரும் உள்ள போலான்னு சொல்ல, அவனும் சரின்னு கார விட்டு இறங்கி குழந்தைய தூக்கலான்னு போக, எங்க குழந்தைய தூக்க பார்க்குறீங்க? குழந்தை கண்ண முழிச்சுச்சுன்னா, நீங்க என்ன வீட்டுக்கு கூட்டு வந்தத உங்க அம்மா கிட்ட சொல்லிரும். அதனால குழந்தை கார்லயே தூங்கட்டும். நம்ம 2 பேரும் மட்டும் வீட்டுக்குள்ள போலான்னு சொல்ல, அவனும் சரின்னு விண்டோவ லைட்டா இறக்கி வச்சுட்டு, அந்த பொண்ணு கூட்டிட்டு உள்ள வந்துடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின ஹாஸ்பிட்டல் கூட்டு வர 2 பேரும் அந்த இடத்துல பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, இவ்ளோ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. அத ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துறானுங்க. இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னு தெரியலையே. இவங்க 2 பேரும் லவ் பண்ணத பத்தி நம்ம கிட்ட மூச்சே விடல அப்படின்ற மாரி அவன் அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு இவன பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கூட அவன் சொந்த வீட்லயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோவோட அக்கா தான் வராங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்க்கலான்னு தான் வந்திருப்பாங்க. இப்ப அவங்க உள்ள வந்து ஹீரோவோட ரூமுக்குள்ள போகலான்னு பார்க்க, ஹீரோவோட ஃப்ரெண்டே தடுக்குறான். "உள்ள போகாதீங்க. அவன் கொஞ்சம் பிஸியா இருக்கான்" அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்க, பார்த்தா ஹீரோ ரூம விட்டு வெளிய வரான். இப்ப அவன பார்த்த உடனே அவங்க பேசலான்னு வர, அவங்க ஃபோனுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க தான். "உங்க பொண்ணு கார்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். கார் ஃபுல்லாவே லாக் ஆயிருக்கு" அப்படின்னு சொல்ல, அவங்க சொன்னத கேட்ட உடனே இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு நேரா வீட்டுக்கு வர, வந்து பார்த்தா குழந்தை காருக்குள்ள இருக்கு. அத பார்த்த உடனே இவங்க எல்லாரும் குழந்தைய காப்பாத்திடுறாங்க. இப்ப அவரோட பொண்டாட்டி குழந்தைய காப்பாத்துனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவளோட புருஷன் இப்படி ஒரு கோலத்துல இருக்கான். அத பார்த்த உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "ஏன்டா குழந்தைய காருக்குள்ள வச்சுட்டு இவ கூட இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க என்னோட வீட்ல" அப்படின்னு சொல்ல, "நான் ஜன்னல ஓப்பன்ல வச்சுட்டு தானே வந்தேன்னு" அவ சொல்ல, இவ்ள பார்த்தீங்கன்னா அவ புருஷனுக்கு ஒரு அறைய போட்டுறான். இவன் இப்படி அறைஞ்ச உடனே அவன பார்த்தீங்கன்னா, "எதுக்காகடி என்ன அறைஞ்ச?" அப்படின்னு அவன் தடுக்க வர, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "மரியாதையா 2 பேரும் வீட்ட விட்டு வெளிய போங்க. இல்லன்னா உங்க 2 பேரையும் கொன்னு போட்டுருவேன்னு" சொல்லி அவங்க 2 பேரையும் வெளிய தொரத்தி விட்டுர்றான். இப்ப அவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ அவன அடிச்சு தொரத்துறதுனால எதுவுமே மாறப் போறது கிடையாது. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுன்னு" சொல்லிட்டு போக, இவன் இப்படி சொல்லிட்டு போனத பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்களோட புருஷன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவோட அக்கா பார்த்தீங்கன்னா, "என் குழந்தையோட கஸ்டடி ஃபுல்லா எனக்கு வேணும். கண்டிப்பா என் குழந்தைய அவன்கிட்ட குடுக்க மாட்டேன். அவன விட்டு டைவர்ஸ் வாங்க போறேன். சொத்து பிரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பாருங்கன்னு" சொல்லி அவங்க புருஷன டைவர்ஸ் பண்றதுக்கான வேலைய பார்த்துட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்க்கறதுக்காக வரான். அவள பார்க்க வந்த உடனே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா போய் பேச, பார்த்தா ஹீரோ கை செவந்து போயிருக்கு. அத பார்த்த உடனே, "யார் அடிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது ஒரு பெரிய கதை. அப்புறமா சொல்றேன்னு" ஹீரோ சொல்ல, "சரி வா வந்து உட்காருன்னு" சொல்லி இவ ஹீரோவோட கைக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இவ இப்படி பண்ண உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால தான் உன்ன பார்க்க வந்துட்டேன். 2 பேரும் சாப்பிட போலாம் வான்னு" சொல்லி 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வராங்க. அங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல உங்க மாமா அந்த பொண்ணு கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். அத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஒரு குடும்பத்தையே கெடுத்துட்டு இப்படி சுத்திட்டு இருக்க. வெக்கமா இல்லையான்னு?" கேட்க, "என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. யார் இவன்? உன்னோட பாய் ஃப்ரெண்டா? உன் பாய் ஃப்ரெண்டுக்கு உன்ன பத்தி தெரியுமாடி ஃபர்ஸ்ட்டு? நீ யாரோட புருஷன செடியூஸ் பண்ணனா அவன் கிட்ட சொல்லுன்னு" சொல்ல, "இன்னொரு தடவ என் கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி ஏதாவது பேசுனேன்னா அவ்வளவுதான். பொண்ணுங்கள அடிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. அடிக்க வச்சிராதன்னு" சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, அவன் சொன்னத நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் எப்பவும் உன்ன மட்டும் தான் நம்புவேன். மத்தவங்க யாரையும் நம்ப மாட்டேன்னு சொல்ல, இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "ரொம்ப தேங்க் யூ. என்ன நீ நம்பினா அதுவே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பாசமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நான் பிளைண்ட் டேட் போனப்ப எப்படி நீ கரெக்ட்டா வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "வேற யாரு? உன் தம்பி தான் சொன்னான்னு" சொல்ல, "ஏன் தம்பி அவன் தான்றது உனக்கு தெரியுமான்னு?" இவ கேட்கிறா. "அன்னைக்கு அவன் கூட ரெஸ்டாரண்ட்ல பேசும்போதே கண்டுபிடிச்சுட்டேன். கண்டிப்பா அது உன் தம்பியா தான் இருக்கணும்னு. அத வச்சு தான் அவன் உன்னோட தம்பின்றதே எனக்கு தெரியும்னு" சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே நல்லா தெரியுது. இதுவரைக்கும் நீ யாரையுமே காதலிக்கலன்னு. டேட்டிங்ல 0, கிஸ்ஸிங்ல அதுக்கு மேல 0ன்னு சொல்லிட்டு இருக்க. இவரு மட்டும் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸா இருக்காருன்னு" 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இரவுல கூட்டு வந்து வீட்ல டிராப் பண்ணலான்னு வர, இவ்ள பார்த்தீங்கன்னா, வீட்ல டிராப் பண்ணிட்டு போகும்போது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு இவள கிஸ் பண்றான். இப்ப இவன் இப்படி கிஸ் பண்ண உடனே இவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு மறுபடியும் ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஆஃபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்மாள் தான் வரா. இப்போ அவ வந்து "உன்னோட ஹார்ட் பீட்ட நான் செக் பண்ண போறேன்னு" இவ செக் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோவோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. என்ன இவ்ளோ ஃபாஸ்ட்டா இருக்குன்னு இவ ஹீரோவ பார்க்க, அவன் டக்குன்னு ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, இவள ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண, "ஏய் போதும். இதுக்கு மேல எதுவும் பண்ணாதடி. இது ஆஃபீஸ்ல சொல்ல. அதான் யாரும் இல்லல்ல. போடா" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு இவளோட தம்பியும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்துடுறானுங்க. அவனுங்க 2 பேரும் ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்க. இவ்ள பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி எம்பாரஸிங்கா ஃபீல் பண்ணிட்டு, "ஃபர்ஸ்ட்டு மூட வேண்டியத மூடு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்து இவனுங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஷிஷியோட அப்பாவ தான் காட்டுறாங்க.
அவரவரோட ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவ தான் வரா. இப்ப வந்து இதுல சைன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. என்னை விட்டு தள்ளி போ. இது ஆபீஸ்ன்றத மறந்துறாதன்னு சொல்ல. இதுக்கப்புறம் யார பார்த்தா நமக்கு என்னங்க பயம் அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத மட்டும் செய். இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி அவ துரத்தி விட, அவளும் வெளிய வரா. வெளிய வரும்போது அந்த இடத்துல அவனோட பொண்டாட்டி தான் வரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, உன் கூட தான் கொஞ்சம் தனியா பேசணும் உளவான்னு சொல்லி, இப்ப அவள பாத்தீங்கன்னா அவளோட புருஷன் கிட்ட வந்து, நான் உன்ன டைவர்ஸ் பண்றேன். அதுக்கான டைவர்ஸ் பேப்பர் தான்னு சொல்ல, சும்மா என்ன பயமுறுத்தி பாக்குறதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன காதலிக்கிறேன்னு. என்னை விட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல, ஆல்ரெடி நான் இதுல சைன் பண்ணிட்டேன். ஷீஷோட சேர்த்து 70% சொத்து எனக்கு. வீடு, காரு எல்லாமே எனக்கு தான். 30% தான் உனக்கு. இதுல நீ சைன் போட்டு தான் ஆகணும்னு சொல்ல, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்றதுக்கான எவிடன்ஸ் உன்கிட்ட இருந்தா மட்டும்தான் நீ சொல்றதுக்கு என்னால ஒத்துக்க முடியும். இல்லன்னா நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு பாத்தீங்கன்னா போட்டோஸ் எடுத்து போடுறான். நீ எனக்கு துரோகம் பண்ணன்றதுக்கான போட்டோ மட்டும் கிடையாது. வீடியோ ஆதாரமே என்கிட்ட இருக்கு. அதனால நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ, ஹீரோயின் எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப இந்த லிண்டாவ பாத்தீங்கன்னா, அவரு எதுக்காக உங்களுக்கு 70% தர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அதுக்கு காரணம் நான் அவனோட பொண்டாட்டி. லீகலான பொண்டாட்டி. அவனுக்காக என்னோட ஒட்டுமொத்த கெரியரை விட்டுருக்கேன். அதுக்கான பணம், என் குழந்தைய வளர்க்கறதுக்காக பணம், சொசைட்டில எனக்கு அடுத்து என்ன மரியாதை இருக்கு? நான் வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்க வேண்டிய எல்லா பணத்தையும் இவன் தான் கொடுத்தாகணும். என்ன பத்தி நீ கவலைப்படாத. லீகலா என்ன பண்ணணுமோ அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவன டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், நீ அவன கட்டிக்கிட்டாலும் சரி, இல்ல சைடுல வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படியோ போய் தொலைங்கன்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருக்க. அவ சொன்னது கேட்டவுடனே அவளோட புருஷனுக்கு பயங்கர காண்டாகுது. இப்ப இவரோட பொண்டாட்டி பாத்தீங்கன்னா, நான் உன்கிட்ட சண்டை போடாம டீசென்ட்டா சைன் வாங்கிட்டு போணும்னு நெனைக்கிறேன். நீ சைன் போடலன்னா சொல்லி கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்ல, அவனும் வேற வழி இல்லாம முழிச்சிட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் யாருன்றத நீ மறந்துட்ட. நான் 0க்கு சமம்ன்னு சொன்னேன்ல. என்னோட மெடிக்கல் ஸ்கில்லுக்கு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்ப நான் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி. நான் உன்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன கிரேட்ல இருந்து உன்ன கல்யாணம் பண்ணேன்றத நீ மறந்து போயிட்ட. இப்ப அத விட பெரிய ஜாப் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட சம்பளத்த வச்சு என்னால என் ஃபேமிலியே பாத்துக்க முடியும். எனக்குன்னு அம்மா, அப்பா இருக்காங்க. என் தம்பி இருக்கான். எல்லாரும் சேர்ந்து எனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பாங்க. இதோட உன்ன தலமுழுகுறேன்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவோட அக்கா பாத்தீங்கன்னா, எனக்கு டைவர்ஸ் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அத செலிப்ரேட் பண்ண போறோம்னு இவங்க எல்லாம் ஹோட்டல்ல உட்கார்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இவனும் பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷனோட இருக்கான். என்னடான்னு பார்த்தா, அவரோட பொண்டாட்டி எல்லாத்தையும் 70% எழுதி வாங்கிட்டாங்களா, கம்பெனியுமே 70% அவங்களுக்கு தான் போயிருக்கு. அத பார்த்தவுடனே இவன் காண்டாயிட்டு, எல்லா கான்ட்ராக்டும் என் கைய விட்டு போயிடுச்சுன்னு வயித்தெரிச்சலோட உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவ தான் வரா. இப்ப வந்து எல்லா பேச்சுன்னு கவலைப்படாதீங்க. நான் உன் கூட இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லு. எடுத்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கவா? அது கனவுல கூட நடக்காது. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடின்னு சொல்லி அவன் துரத்தி விட, அத பார்த்தவுடனே தான் இவளுக்கு புரியுது. அப்பன்னா இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னைக்குமே நினைச்சது இல்லையான்னு. அவன் இவன் மேலயும் ஹீரோயின் மேலயும் செம காண்டாயிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட டான்ஸ் கிளாஸ்க்கு முன்னாடி நெறைய பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. இந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த இடத்துக்கு எங்க ஸ்டூடண்ட்ஸ அனுப்ப மாட்டோம்ன்னு இவள பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல. இப்ப அவ இப்படி அழுதுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து எத நினைச்சு கவலைப்படாத நான் சமாளிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவ போட்டு காட்டுறான். ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ ஒரு டீச்சர செடியூஸ் பண்ணதா சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த டீச்சரோட பொண்டாட்டி தான். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது. அந்த பொண்ணு மேல பழி போட்டு இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு மேல நானுமே பழி போட்டிருக்கேன். அதுக்காக மனசார அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு அவங்க கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அத பத்தின வீடியோவ தான் ஹீரோ போட்டு காட்டுறான். மத்தவங்கள பத்தி யாரு என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. எது உண்மையோ அத மட்டும் பாருங்கன்னு சொல்லி ஹீரோ அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி வச்சிடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா 2 பேரும் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்ளோ பாத்தீங்கன்னா ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, லிவிங் டுகெதர் வாழ்க்கை எப்படிப்பா இருக்குன்னு கேட்க, நல்லதா இருக்குன்னு ஹீரோவும் சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, என்ன கல்யாணம் பண்ணிட்டு இப்படியே வாழ்றதுக்கு உனக்கு சம்மதமான்னு கேட்க, இவ்ளோ சம்மதம்ன்னு சொல்லி அந்த ரிங்க போட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க அக்கா கூட ஒரு இடத்துக்கு வந்து மேரேஜ பத்தி ரிஜிஸ்டர் பண்றத பத்தி பேச, டேய் எதுக்குடா இவ்ளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ற? ஒருவேளை அவ பிரெக்னன்ட்டா இருக்காளான்னு கேட்க, என்ன பார்த்தா என்ன கெட்ட பையன் மாரி இருக்கா? அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. டேய் அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவள ஏதாவது புல்லி பண்ணன்னு வச்சுக்க, கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட, "நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ண போறேன். கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்தாகணும்னு" சொல்ல, நம்மளோட வாழ்க்கை எப்படி தனித்தனியா போகுன்னு கொஞ்சம் கூட நெனச்சு பாக்கல. எல்லாரும் ஒண்ணா இருந்தா நல்லா இருக்கும்னு அவங்க எல்லாம் சொல்ல, "உங்கள விட்டு நான் போறேன்னு யாரு சொன்னா? கல்யாணத்துக்கு அப்புறமா நான் இங்க தான் வேலை பாக்க போறேன்னு" ஹீரோயின் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அக்கா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடி இருக்க. பார்த்தா ஹீரோவோட தலையில வெள்ள கலர் துணிய கட்டி விட்டுர்றாங்க. அத பார்த்த உடனே இவன பாத்தீங்கன்னா, "இதெல்லாம் நீ தானடி வச்சுக்கணும். நான் ஏன் வச்சுக்கணும்னு" சொல்ல, "கொஞ்சம் வித்தியாசமா தான் பண்ணி பாப்போமே! கல்யாணத்துக்கு அப்புறமாவது இத வச்சுக்கயா" அப்படின்னு சொல்லி
இவ கட்டாயப்படுத்தி ஹீரோவ வச்சுக்க சொல்ல, ஹீரோவ அது எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கான். இப்ப அத வச்சதுக்கு அப்புறம், வாங்க எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னு எல்லாரும் ஒண்ணா இருந்துட்டு இருக்க. பார்த்தா எல்லாரும் கல்யாணம் முடிச்ச கையோட ஒண்ணா சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.